அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். அதுதான் இன்றைக்கான தகவல். சந்தையில் ஒரு மனிதர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரினுடைய உயரமான ஒரு பகுதியிலிருந்து ஒரு மனிதர், கையில்லாத ஒரு மனிதர், அவர் கையில்லாத அந்த பகுதியிலேருந்து சீலும் சலமும் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அவர் சொல்கிறாரு, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யப்பட்டவரின் துவாவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சந்தையில் நின்றுக்கிட்டு இருந்த மனிதர் அந்த மனிதர்கிட்ட போய் கேட்காரு, என்ன காரணம், என்ன யாது, உங்களுடைய நிலைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி சமைக்க எதுவுமே கிடையாது, ஏதாவது சந்தையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. அப்போ நானும் என்ன செஞ்சேன், வந்தேன். அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, வாலிப பருவம், நான் நல்லா வலுவானவனாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணால், எல்லாமே சந்தையில் விற்று போச்சு, அந்த பையன்கிட்ட மட்டும் மீன் இருந்தது. அதனால் நான் என்னுடைய வலுவை வச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கி மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். மறுநாளில் இருந்து தான் என்னுடைய இந்த நிலைக்கு ஆரம்பமாக ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த கேட்டுக்கிட்டு இருந்த மனிதர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படியாவது அந்த சிறுவனை தேடி பிடிச்சி மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லை அப்படி சொன்னால் நீ இப்போ படுத கஷ்டம் என்றைக்குமே உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மனிதர். இந்த அதுக்கடுத்துலேருந்து அந்த மனிதர் என்ன பண்ணுறார், பாதிக்கப்பட்ட மனிதர் அந்த சிறுவனை தேடுதார். சிறுவன் வளர்ந்துட்டான், அவருக்கு அடையாளம் தெரில, ஒரு முட்டுக்கும் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த சிறுவனை கண்டுபிடிச்ச உடனே, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை, ஒரு நாள் சந்தையில் நீ மீன் வச்சுட்டு இருந்தில, உன்னை நான் அடிச்சுட்டு நான் அந்த மீனை பிடுங்கினோம்ல, அவன்தான் நான், உன்கிட்ட பிடுங்கிட்டு போன மறுநாளில் இருந்து எனக்கு இந்த நிலை, நீ என்னை எப்படியாவது மன்னிச்சிரு அப்படின்னு. அன்னைக்கு நீயும் இயலாத நிலையில் இருந்த, என்ன காரணம், நீ என்னை என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், யா அல்லாஹ் நீ தான் சக்தி உள்ளவன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லுதான். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன நல்ல ஒரு விஷயம் மனசில் பதிவாகணும் அப்படின்னா, எந்த நிலையிலும் எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் அநியாயம் செய்யக்கூடாது. நம்மளுடைய துவாவும் இப்படி இருக்கணும், யா அல்லாஹ் எனக்கும் யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, நானும் யாருக்கும் எந்த அநியாயம் செய்துவிடக்கூடாது யா அல்லாஹ் அப்படின்னு எப்போதுமே துவா செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.